லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஒரு நிமிஷம். அந்த பணத்தை இப்படி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமாவே இல்லையா? கல்யாணமான நாள்ல இருந்து இந்த 4 வருஷத்துல ஒரே ஒரு நாளாச்சும் சுயமா சம்பாரிச்சேன்னு சொல்லி ஒரு 10 பைசா எனக்கு கொடுத்திருப்பீங்களா? ஒரு வேலைக்கு போங்க, சம்பாரிங்க, மளிகை, கரண்ட் பில், இப்படி வீட்டுக்கு ஏதாவது செலவு பண்ணுங்க, பொண்டாட்டிக்குன்னு ஒரு புடவை வாங்கி கொடுங்க. உங்களை யாருங்க வேண்டான்னு சொல்றா? அதுதானங்க புருஷ லட்சணம். அதெல்லாம் நீங்க பண்ணிட்டு எங்க அப்பா வெளியில போ சொல்லுங்க. அவரும் ஒரு வார்த்தை கூட பேசாம போய்கிட்டே இருப்பாரு. கடையை நீங்க கேட்காமையே கொடுத்துருவாரு. அப்ப இந்த 10 லட்சம் ரூபாய நீங்க கேளுங்க, கால்ல கூட கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. அண்ணி, என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஏய், நீ எல்லாம் எதுவுமே பேசாத, வாயை மூடிட்டு இரு. எதா இருந்தாலும் உன் அண்ணன் பேசட்டும். ஏன் நான் ஏன் பேசக்கூடாது? சும்மா ரெடி, நீ வர விடு. சும்மா போயிடுங்க. உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். இத பாருங்க, ஒரு புருஷனா, என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு தகப்பனா, ஒரு ஆம்பளையா அவர் கடமைய முதல்ல அவர் செஞ்சு காட்டட்டும். அப்புறம் அவர் சொல்ற பேச்சுக்கு நாங்க எல்லாரும் கட்டுப்படுறோம். நீ அவர் அப்படி பேசலாமா? அப்பா, நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நீங்க பண்ண நல்லது எல்லாம் அப்படியே மறந்துட்டு என்னமோ எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ண மாதிரி டிராமா பண்ணிட்டு இருக்காரு. நீ சும்மா இருமா. மாப்பிள்ள, அந்த பணத்தை எடுத்துக்கியா? டே ரவி, சொன்னா கேள்றா. அதை எடுத்துட்டு போ. அதை வச்சு ஏதாவது ஆரம்பிச்சு பொழைச்சுக்கோடா. ஆமா ரவி, எடுத்துக்கடா. எடுத்து பெருசா ரிஸ்க் எல்லாம் எடுக்காத. சும்மா ஒரு 2 பேருக்கு வட்டிக்கு விட்டாலே போதும். அதுவும் வெளியாளுங்களுக்கு கொடுக்கணும்னா ஒன்றும் அவசியம் இல்லை. ஒன்று சுத்தி இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாலே வருமானத்துக்கு வருமானமும் ஆச்சு, சேஃப்டிக்கு சேஃப்டியும் ஆச்சு. டே ரவி, மாப்ள இப்படி எதுவுமே சொல்லாம போனா என்ன அர்த்தம்? என்ன சொல்லணும்? அதான் உன் பொண்ணு எல்லாம் சொல்லிடுச்சுல. முதல்ல 4 காசு சம்பாதிக்கிறேன், அதுக்கப்புறமா பேசிக்கிறேன். என்னம்மா நீ சமாதானம் பேச வந்த இடத்துல இப்படி பண்ணிட்டியம்மா? நீங்க வேறப்பா, அவர் என்னத்தை சம்பாரிச்சு கிளிக்கிறாருன்னு பாப்போம். உமா, அந்த பயலை பத்தி தெரியாதா? 2 நாள்ல பல்ட்டி அடிச்சு மாமனார் கால்ல போய் விழுந்துருவான். மாட்டான். எது மாட்டானா? எப்படி சொல்ற? அவன் கரும்பு சாப்பிட்டு பல வருஷம் ஆச்சு. உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. அவன் சின்ன வயசா இருக்கும்போது ஒரு பொங்கலுக்கு சாமிக்கு படைக்கிறதுக்கு முன்னாடியே அவன் கரும்பு எடுத்து சாப்பிட்டான்னு அடிச்சிங்களே, அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் அவன் கரும்பு தொட்டதே இல்லைங்க. நீ என்ன சொல்ல வர்ற? சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? அவன் இப்போ அந்த நிலைமையில தான் இருக்கான். இதனால அந்த குடும்பத்துல என்ன ஆக போகுதோன்னு தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. ரோசப்பட்டு 4 காசு சம்பாதிச்சு நமக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம். அவன் கௌரவமா இருந்தா போதும்.
நாளையில இருந்து நீயே காஃபி போட கத்துக்கோ. குடி. நாளையில இருந்து நீயே காஃபி போட கத்துக்குவல்ல? என்ன அப்படி பாக்குற? எனக்கு ரவி அளவுக்குலாம் காஃபி போட தெரியாதுமா. நான் கொஞ்சம் சுமாரா தான் போடுவேன். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏற்கனவே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்பை ஊதி விட்டுறாதீங்க. ஆமா, ஏற்கனவே ஒன்னா இருந்த வீட்டுல கோட்டை போட்டு இப்ப 5 குடும்பமா ஆயிப்போச்சு. இப்போ 5 குடும்பமா ஆயிப்போச்சு. அவ்வளவுதானே? வாட்ச்மேன் மாதிரி நாள் முழுக்க திண்ணையில உட்காந்து நான் நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். உன் பேச்சு ஒண்ணு மீறாம உன் புருஷன் ஆடாராமன்னு ஆடிக்கிட்டே இருப்பான். இத யாரோ திட்டம் போட்டுதான் உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை உண்டு பண்ணிருக்காங்க. ஏதோமா என் மனசுக்கு பட்டதை நான் சொன்னேன். ஏய் ரேவதி, வாசல்ல இருக்கிற சிசிடிவி கேமராவை ஒரு நாள் உடைச்சாதான் வீட்ல இருக்கிற பாதி பிரச்சனை முடிவுக்கு வரும். ஏய், நான் என்னடி பண்ண? என்னைய சொல்ற? இந்த பார், உனக்கு பிரச்சனை நேரடியா பேசிக்கோ. என்னைய இழுக்கிற? அண்ணி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்களேன். அண்ணன் புரிஞ்சு பாரு. நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கா நாங்க இருக்கோம்? நீ எங்களுக்கு நல்லது பண்றவளா? நீ யாரு எப்பேற்பட்ட ஆளுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்க பாருமா, ஆரம்பத்துல இருந்து ஒரு விஷயத்தை கவனிச்சியா? வீட்ல அவங்க 2 பேரும் என்ன பிரச்சனை பண்ணாலும் இந்த ரவி மட்டும் தான் அப்பா அம்மாவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு. அப்படியே பம்பிக்கிட்டு தான் இருப்பாரு. அந்த பெருசுங்க தான் ஏதோ திட்டம் போட்டு உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்குங்க. சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க. அம்மா அப்பாவுக்கு மகனையும் மருமகளையும் பிரிச்சு விடுறதுதான் வேலையா? ஆமா, உங்க அப்பா அம்மாக்கு. சாதிச்சிட்டீங்கல்ல? என்னையும் என் புருஷனையும் எப்படியோ திட்டம் போட்டு பிரிச்சு விட்டு நீங்க நினைச்சத சாதிச்சிட்டீங்கல்ல? நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க பாட்டுக்கு எதுவும் பேசாம போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? உங்க பேச்சை எங்க அம்மா மதிக்கலன்னு அர்த்தம். ஏய், நீ வாயை மூடு. இப்படி இந்த நேரத்துல நீ கோவமா பேசக்கூடாது உமா. அது உன் வயித்துல வளர்ற உன்னோட குழந்தைக்கு நல்லதில்லை. நீ பேசாம அமைதியா இரு. போ. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? கோயில்ல எங்க அப்பா அன்னதானத்துக்கு ஆர்டர் கொடுக்க சொன்னதும் உங்க புள்ள அதை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்ததும் நீங்க அதை செஞ்சு தூக்கிட்டு வந்தது எல்லாம் யாருக்கும் தெரியாம அதுவா நடந்ததுன்னு சொல்றீங்களா? இத என்ன நம்ப சொல்றீங்க? ரொம்ப நாளாவே என் புருஷன் என்கிட்ட அன்பா பாசமா இருக்கிறத பார்த்து உங்களுக்கு பொறாம. உள்ளுக்குள்ள அவ்வளோ உறுத்தலா இருக்கு. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் திட்டம் போட்டு 2 பேரையும் பிரிச்சு விட்டுட்டீங்க. உங்களுக்குள்ள நடந்த அத்தனை பிரச்சனைக்கும் நீயும் உங்க அப்பாவும் தான் காரணம். உன்கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்க வீட்டுக்கு நடுவுல கோடு போட்டு எதையும் கண்டுக்காம இருக்கணும்னு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நான் எதுக்குமா உனக்கு கெடுதல் நினைக்க போறேன்? சும்மா நடிக்காதீங்க. எல்லா வேலையும் நீங்க தான் செய்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப இருக்கிற நிலைமையில உன்கிட்ட பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நில்லுங்க. என்ன பாதியிலேயே போறீங்க? எதுக்குமே உதவாத ஒரு துப்பக்கட்ட மகனை பெத்து அவரை ஏன் தலையில கட்டி வச்சு இன்னைக்கு அந்த மகன் பின்னாடி நின்னு இவ்ளோ வேலையும் பண்ணிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? இங்க பாரு உமா, தேவையில்லாம பேச வேண்டாம். நான் அப்படிதான் பேசுவேன். ஒரு உதவாக்கார மகனை பெத்து வச்சது மட்டும் இல்லாம எங்களை நேரடியா எதிர்க்க முடியலன்னு இப்படி பையனை தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குறீங்களே, பேசாம வேற என்ன பண்றதும்? அந்த ஆளெல்லாம் என்ன தவிர வேற யாராவது கல்யாணம் பண்ணிருந்தா 2வது நாளே ஓடி போயிருப்பா. காபி போடுறதும் குடிச்ச டம்ளரை கழுவி வைக்கிறதுமே தவிர வேற எந்த வேலைக்கும் அவர் துப்பு கிடையாது. சம்பளத்துக்கு ஒரு வேலைக்காரிய வச்சா அதையும் அவளே செஞ்சுட்டு போறா. வேண்டாம் உமா, அவன் உன்னோட புருஷன். எதுவா இருந்தாலும் நீ அவன்கிட்ட பேசிக்கோ. அதையும் 4 செவத்துக்குள்ள வச்சு பேசு.
4 பேர் இருக்கும்போது நடு வீட்ல வச்சு பேசாத. அது ரொம்ப தப்பு. ஏன் ஏன் நான் உள்ள தானே பேசுறேன். நான் அப்படிதான் பேசுவேன். நீங்க புள்ள வளர்த்து வச்சிருக்க லட்சணத்தை சொன்னா உங்களுக்கு கோவம் வருதா? போங்க போய் அவர் அப்படியே சாதிச்சு கிழிச்சு முடிக்கிற வரைக்கும் இந்த பேண்ட் ஷர்ட்டை கழட்டி போட்டு சேலை எடுத்து கட்டிக்க சொல்லுங்க. இங்க பாரு ரவி, எனக்கு நல்ல புள்ளைய இல்லையான்லாம் தெரியாது. ஆனா உனக்கு நல்ல புருஷன். அவன் கூட நீ வாழ முடியலன்னா வேற எவன் கூடயும் வாழ முடியாது. கண்டவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு ஆடாம அவன் கூட ஒழுங்கா வாழற வழிய பாரு. இன்னொரு முறை அவனை பத்தி என்கிட்ட ஏதாவது தப்பா பேசுன, என்னடா சாப்பிடுறியா? நீ ஏன் சாப்பிடு. என்ன சாப்பிடுற? எல்லாம் உன் வீட்டு சாப்பாடு தான்டா. உன் பொண்டாட்டி பயங்கரமா போன்ல ஆர்டர் பண்ணிட்டு இருந்தா. கப்புன்னு நான் உள்ள போந்து எனக்கு 2 சப்பாத்தி ஆர்டர் போட சொல்லிட்டேன். உள்ள இருக்கு, போய் சாப்பிடு. ஓ ஹலோ. ஆமா சார், எதுவா இருந்தாலும் காலைல ஆபீஸ்க்கு வரும்போது பேசிக்கோங்க. ஓகே. டே ரவி, ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேனே. என்ன சாப்பிட்ட? ஞாபகம் இல்ல. ஏண்டா இப்பதானே சாப்பிட்ட, அது கூட ஞாபகம் இல்ல? இல்ல. சரி ஓகே, காலைல சீக்கிரம் ஆபீஸ் போகணும். நான் தூங்குறேன். குட் நைட். ஏய் சீக்கிரம் சாப்பிட்டு போய் தூங்கு. என்னடா அம்மாவுக்கும் உனக்கும் நடுவுல பாச பிணைப்பு ஓடிட்டு இருக்கு போல இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. என்ன ஒண்ணும் இல்லையே? காலையில உன் பொண்டாட்டி அம்மாவை கூப்பிட்டு வம்பிழுத்தா. உன்னை பத்தி ஏதோ சொன்னதோ உன் பொண்டாட்டிய சப்புன்னு அரைஞ்சிட்டாங்க அம்மா. இங்க பாரு, இங்க ஆடியன்ஸ் யாருமே இல்ல. எதுக்கு உன் பெர்ஃபார்மன்ஸை காட்டுற? இப்போ ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சு நீ என்ன பண்ண போற? பாத்துடா தம்பி, நீ என்னமோ அந்த கோட்டை தாண்டி அங்க போய் மர்ஜ் ஆயிடுவியாங்கிற மாதிரி எனக்கு தோணுது. சரிப்பா, நான் போறேன். நான் சொல்றதே சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். டே ரவி, என்ன பார்த்தா தெரியலையா? நான் ஒன்னும் கேட்கலையே. எல்லாரும் கதவை சாத்திக்கிட்டு படுத்துட்டாங்க. இன்னும் எவ்வளவு நேரம் நீ சாப்பிடாம இருப்ப? இந்தா சாப்பிட்டு போய் படு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்.
இதனால நீ எனக்கு நன்றி கடனா இருக்கணும்னோ இல்ல உன் மனசு மாறணும்னோ எந்த அவசியம் இல்ல. பசியோட இருக்கல்ல, ஒரு வாய் சாப்பிடு. எனக்கு ஒன்றும் வேண்டாம் மா. நான் சாப்பிட்டேன். டேய், மத்தவங்க வேணுனா நீ சொல்றத நம்பலாம். ஆனா எனக்கு தெரியும் நீ சாப்பிடலன்னு. என் சாப்பாட்டை உனக்கு சாப்பிட இஷ்டம் இல்லைன்னா சொல்லிடு, நான் எடுத்துக்கிட்டு போயிடுறேன். மா, போய் உட்கார்ந்து சாப்பிடுறா. டேய், இப்போ நீ பெரிய பையன், வளர்ந்துட்ட. உனக்கு இனிமே யாரும் புத்தி சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. நல்லது எது கெட்டது எதுன்னு உனக்கே நல்லா தெரியும். இவ்வளவு நாளா நடந்தது எதுவுமே தெரியாத மாதிரி இன்னைக்கு தான் உன்னை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இன்னைக்கு தான் எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அது கிடையாதுடா. ஒண்ணு அந்த பக்கம் போய் பொத்துன்னு கால்ல விழுந்துடுற, இல்லனா இந்த பக்கம் முறுக்கிக்கிட்டு நிக்கிற. நல்லதை எடுத்துக்கிட்டு கெட்டதை தப்புன்னு சொல்றதுக்கு பழகிக்கோ. இதை தாண்டி வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலடா. உன்கிட்ட இருந்து நான் வேற எதையுமே எதிர்பார்க்கல. எது சரி எது தப்புன்னு யோசிச்சு சூதானமா நடந்துக்கோ. வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான சமயம் வரும்போதுதான் நமக்கு மத்தவங்க யாருன்னு புரியும். நமக்கே நம்ம யாருங்கிறது புரியும்டா. நம்மளால என்ன செய்ய முடியுங்கிறது நமக்கே புரியும். இந்த மாதிரி சமயங்கள்ல மத்தவங்களை நினைச்சு நொந்துகிட்டு இருக்காம நம்மளால என்ன செய்ய முடியுங்கிறத யோசிச்சு செய். சாப்பிடு. ரொம்ப சின்சியரா படிக்கிறான் போல இருக்க. சரி, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். என்னங்க, டீ காஃபி ஏதாவது கொண்டு வரவா? இப்ப வேண்டாம் சீதா, அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரி. அம்மா, உங்க போன் கொஞ்சம் கொடுங்களேன். எதுக்குடா? கேம் விளையாடவா? போய் படிக்கிற வேலையை பாருப்போ. இல்லம்மா, ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணணுமா. டேய், படிக்கிற நேரத்துல எதுக்குடா போனு? ஹோம்ஒர்க்ல ஒரு டவுட்டுமா, அதுக்கப்புறம் நான் மறந்துடுவேன். ஒரே ஒரு தடவை ஃபோன் பேசிக்கிறேம்மா. சரி, எடுத்துட்டு போ. சீக்கிரம் பேசிடணும்.
என்னப்பா என்ன பிசினஸ்லாம் எப்படி போகுது? டேய் யாரா போன்ல? ஃப்ரெண்டுமா. என்னமோ பிசினஸ் அது இதுன்னு ஏதோ பேசுற. நாங்க அப்படிதான் பேசிப்போமா. நீ வேலைய பாருமா. சீக்கிரம். நம்ம விஷயத்துக்கு வருவோம். சொல்லுங்க பார்ட்னர், பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா தான் போயிட்டு இருக்கு. யாருங்க போன்ல? ஃப்ரெண்டு பிசினஸ் பார்ட்னர். ஓஹோ, நல்லா போயிட்டு இருக்கா? பார்த்தா அப்படி தெரியலையே. நானும் பாக்குறேன், 4 நாளா ஹால்ல உட்கார்ந்துக்கிட்டு பேப்பர் மட்டும்தான் படிச்சிட்டு இருக்கீங்க. அதுவும் ஒரே பேப்பரை காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் படிச்சிட்டு இருக்கீங்க. எந்த வழி பண்ற மாதிரி தெரியலையே. என்ன பண்றது பார்ட்னர், அடுத்த ஆர்டர் இன்னும் வரலையே. உங்களை நம்பி நான் என்கிட்ட இருக்கிற பணத்தை கொடுத்துருக்கேன். இப்படி பொறுப்பே இல்லாம இருந்தா எனக்கு தானே லாஸ் ஆகும். சரி பார்ட்னர், என்ன பண்ணலான்னு நீங்களே சொல்லுங்களேன். ஒரு கம்பெனி ஆரம்பிங்க பார்ட்னர்.